இன்னைக்கு வந்து வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு ஊற வச்சிருந்தேன் நைட்டேவும். அதை வந்து காலையில் பார்த்தா ஒரு சட்டி ஊறி வந்துருச்சு. சரி, இதை குழம்பு வச்சாலும் சாப்பிடாதுங்க, குழம்புல அடக்க பயரை வேஸ்ட் பண்ணிடுங்க, நம்ம அவிச்சு தாளிச்சிடலான்னு குக்கரில் வேக போட்டு விட்டேன். இந்த சுண்டலுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை என்னான்னு பார்ப்போமா? நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்தனியார் கோயிலுக்கு மாலை போட்டு பஜனை வைப்பாங்க. அதுக்கு வந்து போனால் நைட்டு ஒரு 12 மணியே போல முடியும். அப்போ வந்து சுண்டலை வச்சு தருவாங்க. அதுக்காக வேண்டிய சுண்டலுக்கு ஆசைப்பட்டு போய் உறக்கத்தை கெடுத்து உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்துருந்துட்டு பஜனை முடிய போகிற நேரம் லைட்டாக தூக்கம் வரும்ல, தூங்கி போடுவோம். அந்த தூக்கச்சடவில் வந்து எழுப்பி சுண்டலை கொடுத்தா வாங்கி மண்ணு தரையிலதே உட்காந்துருப்போம். மண்ணை தோண்டி உள்ளே ஓட்டு மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது. நடந்து வார நேரத்துலேயும் நல்லா உறக்கம் தெளிஞ்சு வீட்டில் வந்து சுண்டல் கேட்டு அழுதுகிட்டு கிடப்போம். சுண்டல் இல்லைன்னு எங்கள் அக்காட்ட கேட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் ஒரு சுண்டலுக்காக வேண்டி பட்ட பாடலாம் அவ்வளவு. ஆனால் இப்போ எல்லா பொருளுமே ஈஸியாக கிடைக்கிது.